விஜய் சேதுபதியால் கமருதீனுக்கு நடந்த கொடுமை, கமருதீன் எடுத்த விபரீத முடிவு அப்படிங்கிற தலைப்பில தான் இந்த வீடியோ இருக்கப்போது. என்னதான் இருந்தாலும் கமருதீன் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 பேருக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்புனது இதுவே முதல் முறை. இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்ததில்ல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் வரலாற்றில இப்படி ஒரு விஷயம் நடக்குது. கமருதீனுக்கு ரெட் கார்டு குடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சாண்ட்ரா கிட்ட அவர் ரொம்ப வெர்பலாக அபியூஸ் பண்ணி ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்த வார்த்தைகளை கமருதீன் பயன்படுத்துனதுனால கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சேனல் தரப்பில் சொல்லப்பட்டிருந்துச்சு. சாண்ட்ராவுக்கு எதிராக ரொம்ப கேவலமாக சாண்ட்ரா அந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தானே நீ 2 குழந்தை பெத்த அப்படின்னு சொன்னதுலேருந்து, சாண்ட்ராவை காரி பூணு துப்புனதுலேருந்து கமருதீன் எல்லாம் மீறி சாண்ட்ராட்ட பேசியிருப்பாரு. வாடி போடி அவளே இவளே இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், ஊ ஊ ஊ அப்படின்னு சாண்ட்ரா பக்கத்தில் நின்று அவர் பண்ணதாக இருக்கட்டும், இது மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் கேவலமான பிஹேவியரை கமருதீன் சாண்ட்ராவுக்கு எதிராக பண்ணியிருப்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கமருதீன் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கேவலமாக போனதற்கு ஒரு முக்கிய காரணம் சாண்ட்ரா என்று கூட சொல்லலாம். ஏன்னா சாண்ட்ரா பயன்படுத்தின வார்த்தை எப்படி, சாண்ட்ராவை இவங்க ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொன்னதும், சாண்ட்ரா இவங்க 2 பேரையும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு கமருதீனை காமருதீன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த காமருதீன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினதில் உண்மையிலே அவன் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டான். எப்படி இவன் வந்து என்ன காமருதீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசலாம்? இதே ஒரு ஆண் ஒரு பெண்ணை காமம் சார்ந்து விமர்சிச்சிருந்தா அது மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக இருக்கும். ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு ஆண் பாருங்க காமம்னு பேசுகிறான், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சமூக ஊடகங்களில் இருக்கிற எல்லாருமே அந்த ஆணுக்கு எதிராக கொந்தளிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அது கமருதீன் அப்படிங்கிறதுனால, சாண்ட்ரா ஒரு பெண் அப்படிங்கிறதுனால, சாண்ட்ரா கமருதீனை காமருதீன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணதுனால அதை நிறைய பேர் எளிதில் கடந்து போகிறாங்க. அது கமருதீனுக்கு மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனதுனால அவன் ரிட்டாலியேட் பண்ணுறான். ரிட்டாலியேட் பண்ணி ரொம்ப தரம் தாழ்ந்து கேவலமாக நடந்துக்கிறான். இந்த இடத்துல நம்ம கமருதீனை நியாயப்படுத்தவே இல்லைங்க. அவன் பண்ணது தப்பு. என்னதான் அந்த பொண்ணு காமருதீன்னு சொல்லியிருந்தாலும் அவன் அதை கடந்து போயிருக்கணும். இல்லை அவனால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா அந்த காரை விட்டு இறங்கி வந்திருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு 2 குழந்தைகளுக்கும் தாயென்றும் பாராமல் சாண்ட்ராவை அவன் எல்லாம் மீறி பேசினதை நம்ம நியாயப்படுத்தவே இல்லை. ஆனால் அவன் பண்ண தவறுக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ற மாதிரி அவன் பண்ண தவறுக்கு அதே நேஷனல் மீடியாவில் அவன் ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி சாண்ட்ராவுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் அவன் வெளியிலேயே வந்திருப்பான். அவன் பண்ண தவறுக்கான பிராயச்சித்தத்தை அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு காலில் விழுந்து நான் பண்ணது தவறு அப்படின்னு ஒருத்தன் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? மன்னிப்பு அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய மாண்பு. ஒரு மனிதனை வந்து நம்ம மன்னிக்க தவறிட்டோம், அவன் தவறை உணர்ந்துட்டான், அவன் பேசுனது தப்புன்னு சொல்லி காலில் விழுந்துட்டான் அப்படிங்கிறப்போ அதுக்கும் மேலே அவனை தண்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. ஆனால் அவன் தண்டிக்கப்பட்டிருக்கான். விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததனுடைய விளைவு கமருதீன் நடித்து கொண்டிருந்த ஒரு சீரியல்ல இருந்து அவன் வெளியேற்றப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் அப்படிங்கிறது நமக்கு வெளியாகிருக்கு. வாய்ஸ் ஆஃப் காலிவுட் அப்படிங்கிற ஒரு சேனல் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. கமருதீன் அவன் நடிச்சிட்டு இருந்த குமரன் கேரக்டர்ல இருந்து வெளியில் வர்றான், அவன் நடிச்சிருந்த சீரியல்ல இருந்து அவனை வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற வந்து தகவலை வெளியிட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களே எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஒருத்தனுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகி அவன் ரோட்ல நிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டீங்களே மிஸ்டர் விஜய் சேதுபதி அவர்களே. பார்வதிக்கு சொத்து பத்து இருக்கு, பார்வதிக்கு 30 லட்ச ரூபாய்க்கு கார் இருக்கு, பார்வதி இதுக்கு முன்னாடி நல்ல வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தா. பார்வதி அவளுடைய எதிர்காலத்தில் சினிமாவில் நடிக்கலைனாலும் ஆங்கரிங் பண்ணலைனாலும் அவளுக்கு வைபித்து பாருன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, சொத்து பத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. சி ஹேஸ் எவ்ரிதிங். இதுக்கப்புறம் பார்வதி கஷ்டப்பட்டு அவ வந்து தன்னை மிகப்பெரிய அளவில் செழுமைப்படுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கமருதீனோட கேஸே வேற. அவனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அவங்க கூட தலை நிமிர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதெல்லாம் அவன் எடுத்துக்காம தரம் தாழ்ந்து கேவலமாக நடந்துக்கிட்டு இப்படி லைஃப்பை தொலைச்சிட்டியடா அப்படின்னு கமருதீனை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுங்கிற அவசியம் இல்லைங்க. பார்வதி கமருதீன் நீங்கள் 2 பேரையும் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா
தே போத் ஆர் இன் நாமினேஷன். நீங்க 2 பேரையுமே நாமினேட் பண்ணியிருக்கலாம். சாட்டர்டே எபிசோட்ல கமருதீன், சண்டே எபிசோட்ல விஜய் பார்வதி. இந்த மாரி நடந்துக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஓட் அதிகமா இருந்தாலும், மக்களுக்கு மத்தியில சப்போர்ட் அதிகமா இருந்தாலும், நாங்க இந்த மாரி எவிக்ட் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு உங்களுடைய கோவத்த காட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, இன்னொரு பக்கம் பராசக்தி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சு. நம்மளுடைய டிஆர்பிய காட்டி, நாங்க தான் டிஆர்பி உடைய ஸ்கேப் கோட் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, உங்களுடைய சுய அரிப்பு, உங்களுடைய பெருமை, நீங்க வந்து தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக, பாருங்க நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு, கேவலம் டிஆர்பிக்காக ஒரு நபருடைய வாழ்க்கையை நீங்க பலி கொடுத்துருக்கீங்க. எண்ட் ஆஃப் த டே இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சீரியல் வாய்ப்புகள், சினிமா வாய்ப்புகள் எப்படி வரும்? ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல, ஒரு நேஷனல் மீடியால ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த அளவுக்கு கேவலமா பேசின ஒருத்தன், நாளைக்கு செட்டில அவன் கூட வேலை பார்க்க போற பொண்ண, ஹீரோயினா நடிக்க போற பொண்ண, அவனுக்கு அம்மா கேரக்டர் பண்ண போற பொண்ண, என்ன மாதிரியான கேவலமான தரம் தாழ்ந்த வார்த்தைகளை வச்சு பேசுவான் அப்படின்னு எவனும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான் சார். அவன் தப்பா பேசுறவன் தான். அவன் கேவலமா பேசுறவன் தான். அதையும் தாண்டி அவன் ஒரு தவற பண்றான் அப்படின்னா, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய குணமும் அவனுக்கு இருக்கு. அப்ப அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகாவது, பார்வதி கையெடுத்து கும்பிட்டதுக்கு பிறகாவது, நீங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் சாண்ட்ராவாவது, விஜய் சேதுபதி சார் காலில் விழுகிறான் சார், அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுது சார், 2 பேருக்கு வெளியில் லைஃப் இருக்குது சார், வேண்டாம் சார்னு சாண்ட்ராவாவது எந்திரிச்சு நின்று சொல்லியிருக்கலாம். சாண்ட்ராவுக்கு இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனோம். அதை விஜய் சேதுபதி அவர்கள் நடத்தி கொடுத்துட்டார். அவங்க 2 பேரும் வெளியில் போய் அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு கேவலப்பட்டாலும் அதை அவங்க பெருசாக கண்டுக்க போகிறது இல்லை. சரி, கமருதீன் பிக் பாஸ் இல்லை, முடிஞ்சிருச்சு நமக்கு பிக் பாஸோட லைஃபு, நம்ம வெளியில் வந்துட்டோம். நமக்குன்னு இருந்தது மகாநதி சீரியல், அதில் குமரன் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை வச்சு நம்ம பொழப்ப ஓட்டிக்கலாம் அப்படின்னு வந்த கமருதீனுக்கு இப்போ மிகப்பெரிய இடியே இறக்குற மாதிரி அந்த சீரியலில் இருந்து அவன் நீக்கப்பட்டதாக ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கமருதீனோட லைஃப்பில் விழுந்த 2வது பெரிய அடி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு அடுத்தடுத்து விஜய் டிவி சீரியல்களில் கமருதீன் வந்து நடிக்காமல் விஜய் டிவியிலிருந்து ஒட்டுமொத்தமாக அவன் விலக்கி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற சேனலில் அவனை சேர்த்துக்குவானா அப்படிங்கிறதும் சந்தேகம். நீ அங்கே பண்ணதை இங்கே வந்து பண்ண மாட்டியாடா அப்படின்னும் மற்ற சேனல்களுக்கும் அவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம கடந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக கமருதீனுடைய சினிமா கனவை, நடிப்பு கனவை குழி தோண்டி புதைத்திருக்கிறார் மிஸ்டர் விஜய் சேதுபதி அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அப்போது உங்களுடைய ஷோவை பற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பேசணும், இந்திய அளவில் பேசணும் அப்படின்றதுக்காக ஒரே நேரத்தில் ரெட் கார்டை 2 பேருக்கு கொடுத்து உங்களுடைய அரிப்பை தீர்த்து கொண்டீர்கள் மாமா சேனல் அவர்களே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கமருதீனுக்கு நடந்த இந்த கொடுமையை பற்றி, கமருதீனுக்கு பறிபோன வாய்ப்பை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.